அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். கடந்த நிகழ்ச்சி நம்ம 6வது கலசம் ஊற்றப்பட்டதை பார்த்தோம். 6வது கலசம் ஐபிரத் நதியின் மீது ஓட்டுனாங்க. நதி வற்றி போயிடுச்சு. ராஜாக்கள் எல்லாம் அந்த நதி வழியாக காஞ்சி போன அந்த ஐபிரத் நதி வழியாக கடந்து வந்து அர்மேனிய யுத்தத்துக்கு வந்தாங்க அப்படின்ற செய்தியெல்லாம் கடந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போ 7வது கலசம் ஊற்றப்பட போதும். அந்த 7வது கலசத்துக்கும் 6வது கலசத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல அந்த இடைவெளியில் 3 அசுத்த ஆவிகளை பற்றி வசனம் சொல்லுது. அப்போ அந்த 3 அசுத்த ஆவிகள் வந்து என்ன பேசுகிறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாமா. முதல் வசனம் நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 16வது அதிகாரம் 13லிருந்து 16 திருவசனங்கள். அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுக்களின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போயிற்று. அப்பொழுது எபிரேயு பாஷையில் அர்மகெதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான் அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. இந்த 3 அசுத்த ஆவிகளும் புறப்பட்டு போகுது. இந்த 3 அசுத்த ஆவிகள் எப்படி இருக்குது? தவளைக்கு ஒத்ததான ஆவிகளாக இதுங்கெல்லாம். வலு சர்ப்பத்தின் வாயிலிருந்தும் மிருகத்தின் வாயிலிருந்தும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். இந்த 3 அசுத்த ஆவிகள் அதாவது சாத்தானுடைய 3 அவதாரம், 3 திருத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாத்தானுடைய அவதாரம் எதுன்னா வலு சர்ப்பம், மிருகம், கள்ள தீர்க்கதரிசி. இது 3 பேரும் பிசாசனுடைய அவதாரம். அப்ப இந்த 3 பேருடைய ஒருத்தர் வாயிலிருந்து ஒரு ஆவி வெளியே வருதான். அது எப்படி இருக்குதுனாக்கா தவளைக்கு ஒத்ததான ஆவிகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்றாங்கங்க. அத இதுங்க எதுக்கு போகுது, எங்க போகுது? சர்வ லோகமும் இந்த பூமி முழுவதும் புறப்பட்டு போதுங்களா இந்த ஆவிகள். ஏன் போகுது? அர்மகெதோன் யுத்தத்துக்கு எல்லா நாட்டு ராஜாக்களையும் ஒன்னா கூட்டிட்டு வருது. எங்க அர்மகெதோன் பள்ளத்தாக்குக்கு கூட்டிட்டு வந்து யுத்தம் செய்யறதுக்காக கூட்டிட்டு வர்றதுக்கு இது உலகம் எங்க போகுது. அர்மகெதோன் யுத்தத்திற்காக பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களையும் சேனைகளையும் 3 அசுத்த ஆவிகள் கூட்டி சேர்க்கின்ற விதத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம். அவைகள் ஒன்று வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து புறப்பட்டு வர யோவான் பார்க்கிறார். இந்த தரிசனத்தை யோவான் பார்க்கிறார். ஏனெனில் அவைகளுக்கு அற்புதங்களை செய்கிற பிசாசுக்களின் ஆவிகள். இந்த 3 ஆவிகளும் இந்த 3 வாயிலிருந்து வெளியே போச்சு பற்றியா, தவளைக்கு ஒத்ததான ஆவிகள். இந்த ஆவிகளுக்கு அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமை அதுங்களுக்கு இருக்குதாம். அவைகள் சர்வலோகம் போய் பூமியின் ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகின்றன. ஆண்டவருடைய மகா நாளாம். ஆண்டவர் ஒரு நாளை குறிப்பிட்டு வச்சுக்கிறார். அது பயங்கரமான நாள். அந்த நாளுக்காக உலகம் இந்த பூமியில் இருக்கிற எல்லா ராஜாக்களையும் பலவான்களையும் சேனை தலைவர்களையும் எல்லாம் ஒன்றா கூட்டிட்டு வரத்துக்கு இதுங்க போதுங்க. இனத்துக்கு சண்டை போடுறதுக்கு. யார் கூட சண்டை? ஆண்டவரோடு கூட சண்டை போடுறதுக்கு இதுங்க போதுங்க.
இவைகளைத்தான் பிற்காலத்தில் எழுவுகிறதாக பிசாசின் உபதேசங்களை போதிக்கிற வஞ்சிக்கிற ஆவிகள் என்று பவுல் தீமோத்தேயுவுக்கு எச்சரிக்கின்றார். இந்த ஆவிகளை பற்றி தான் இந்த ஆவிகள் தான் வஞ்சிக்கிற ஆவிகள், ஏமாத்துற ஆவிகள், நல்லது போல நடந்து தீமை செய்யக்கூடிய ஆவிகள் இதுங்க. ஆனால் இதுக்கு செய்யறது பார்த்தா நான் நல்லதை தான் செய்கிற மாதிரி தெரியும், ஆனால் அவ்வளவும் கெட்டதை தான் இது பண்ணும் இந்த ஆவிகள். அதான் வஞ்சகத்தின் ஆவி. இந்த வஞ்சிக்கிற ஆவிகளை பற்றி தான் அதாவது இதுங்க போதிக்கிற உபதேசம். இந்த வஞ்சிக்கிற ஆவிகள் போதிக்கிற கள்ள உபதேசத்தை பற்றி பவுல் தீமோத்தேயுவுக்கு எச்சரிப்பு கொடுக்குறாரு. ஜாக்கிரதையாக இருக்கணும், இந்த கள்ள உபதேசங்களுக்கெல்லாம் விலகி இருக்கணும் அப்படின்னு பவுல் தீமோத்தேயுவுக்கு எச்சரிப்பு கொடுக்குறாரு. இந்த ஆவிகளை பற்றி தான் அவர் அங்கே சொல்லிக்கிறாரு. சாத்தானின் திருத்துவத்துக்கு உட்பட்ட வலு சர்ப்பம், மிருகம், கள்ள தீர்க்கதரிசி ஆகிய இம்மூன்றும் ஒன்று இணைந்து, இந்த மூணு இப்போ ஒன்றா சேர்ந்து சாத்தானின் ஊழியத்தில் ஈடுபட்டு அவைகள் அற்புத கிரியைகளை செய்து உலாவுகின்றன. இந்த மூணு ஆவிகளும் ஒன்றா சேர்ந்து அற்புத அடையாளத்தை இப்போ கூட பூமியில் செஞ்சுட்டு வருதான் இதுங்க. இந்த சாத்தானுடைய ஆவிகள் இன்னும் பூமியில் கிரிகளை செஞ்சுட்டு வருதுங்களாம். தவளைகளுக்கு ஒத்ததான ஆவிகள்னு வசனம் சொல்லுது. தவளைகள் எப்படி சேற்றில் புதைக்குழியில் இருந்து வெளியே வருகின்றது, சேற்றிலிருந்து தானே தவளை வெளியே வருது. அது சேரும் சகஜமாக இருக்கிற இடத்துல தான் தவளையே இருக்கும். அந்த மாதிரி அது எப்படி தவளை வெளியே வருதோ, சேரும் சகஜம் எப்படி வெளியே வருதோ, அதே போல இருளின் வாதைகளான காரிருள் உண்டாச்சுன்னு சொல்லி சொன்ன பார்த்தியா. 5வது கலசம் மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மீது ஊற்றப்படும் பொழுது அவனுடைய ராஜ்யம் இருள் அடைந்தது அப்படிங்கிற அந்த மாதிரி இருளிலிருந்து வெளியே வருபவைகளாக இருந்து, இருள் அப்படின்னாவே சாத்தானை குறிக்கிற ஒரு அடையாளம் இருள். அதனுடைய கிரியைகள் கருப்பாக இருக்குது. சாத்தானை கூட படத்துகள் எல்லாம் கூட பார்த்தோம்னாக்கா கருப்பு கலர் தான் கொடுக்குறாங்க. கெட்டவன், பயங்கரமானவன், மோசம் பண்ணுறவன், அநியாயம் அக்கிரமம் பண்ணுறவன் கருப்பு கலர். சாத்தானுக்குரிய அடையாளம் கருப்பு கலர். அதான் இருள். கார் இருளில் இருந்து வெளிவருபவைகளாக இருந்தது. பிசாசின் அந்தகார கிரியைகளை மனித பகல் பொழுது முடிந்து மாலை நிழல் விழும்போது கிரியைகளை செய்ய தொடங்குகிறவைகளாக இருக்கும். இந்த மாதிரி இந்த வஞ்சிக்கிற ஆவிகள், வலு சர்ப்பம், மிருகம், அந்தி கிறிஸ்து, இது 3 வாயில் இந்த தவளை கொத்ததான ஆவிகள் வெளிவருது பற்றியா. வஞ்சிக்கிற ஆவிகள், அற்புத அடையாளம் செய்கிற ஆவிகள். இது என்ன தெரியுமா, இது எந்த நேரத்தில் கிரியை செய்யுதுன்னாக்கா, சூரியனெல்லாம் மறையுது பார்த்தீங்களா. சூரியனெல்லாம் மறைஞ்சிட்டு இருள் வருகின்ற நேரம், அந்தகார நேரம், அதான் அந்த நேரத்தில் தான் மாலை நிழல் விழும் பொழுது, சூரியன் மறைஞ்சு மாலை நிழல் வருது பற்றியா. அப்போதான் இந்த பிசாசுக்கள் வேலை செய்ய ஆரம்பிக்குமா, கிரியை செய்ய ஆரம்பிக்குமா. இந்த பிசாசுக்கள் நகர்ந்து சென்று தவளை எப்படி தட்டி தட்டி எப்படி நகர்ந்து போகுது, அது போல இந்த பிசாசுக்கள் நகர்ந்து சென்று கத்திக்கொண்டே தேசமெங்கும் கட்டுப்படுத்தியபடி செவிகளை அடைக்கும் குரலில் தங்களின் சத்தத்தை தொனிக்க செய்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறவைகளாக இருந்து அப்படி பண்ணுமா. இது எப்படி தவளை எப்படி தட்டி தட்டி நகர்ந்து போதோ அது போல இந்த பிசாசுக்கள் நகர்ந்து சென்று கத்திக்கினே போமா. தவளை பார்த்தீங்களா, மழை காலத்துல எல்லாம் ஒன்று கத்தனா எல்லாம் கோரஸா கத்தம், ஒரே சத்தமாக இருக்கும். ஒன்று கத்துச்சுன்னு வச்சுக்க மொத்தம் கத்த ஆரம்பிக்கும். இது நீங்கள் கேட்டுக்கிறீங்களா? நான் நிறைய கேட்டுக்கிறேன். மழை காலத்தில் தவளையினுடைய சத்தம்
கோரசா ஒன்று திரண்டு ஒன்னா சத்தமா கத்தும். கத்திக்கொண்டே தேசமெங்கும், இந்த பூமி முழுதும் எல்லா தேசங்களுக்கும் இது கத்திக்கிட்டே போமா. இது போடுற சத்தம் காது செவிடாயிடுமா. அந்த மாதிரி சத்தம் போட்டு இந்த பிசாசுக்கள் கத்திக்கிட்டே போகுமா. தங்கள் சத்தத்தை தொனிக்க செய்து ஆர்ப்பாட்டம் நடத்துறவர்களை ஆர்ப்பாட்டம் நடத்துமா. இன்னைக்கு கூட இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்ம இந்த பூமியில பார்க்குறோமோ. உதாரணத்துக்கு சொல்கிறோம் பாருங்க, நம்ம ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரவேலில் அக்டோபர் 7ஆம் தேதி தீமையான காரியத்தை செஞ்சிட்டாங்க. அதனால் இஸ்ரவேல் என்ன பண்ணுது, எங்கள் தேசத்தை நீ இப்படி பண்ணிட்டியே, அழிச்சிட்டேன்னு உங்களை அழிக்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இஸ்ரவேலர் போய் யார் அவங்களுக்கு தீமை செய்தாங்களோ அவங்கள அழிக்க போனாங்க. போய் அழிச்சாங்க. அழிக்கும் போது பொதுமக்களும் இறந்தாங்க. இந்த செய்தி, இந்த செய்தி பாலஸ்தீனா மக்கள் சாவறாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளையும் ஒரே ஆர்ப்பாட்டம், ஒரே போராட்டம். இந்த போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் எது செய்யுது தெரியுமா? இந்த பிசாசுடைய ஆவிகள் செய்கிற வேலை. இன்னைக்கு கூட பூமியில ஒரு தேசத்துல நம்ம நாட்டுகள்ல கூட அங்கங்க ஆர்ப்பாட்டம் நடக்குது. அரசாங்கத்துக்கு விரோதமாக ஆர்ப்பாட்டங்கள் கொதித்து எழுதுறாங்க. அந்த ஏன் மணிப்பூர்ல கூட எவ்வளோ ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அந்த ஆர்ப்பாட்டத்துல எவ்வளோ பேர் செத்தாங்க பார்த்தீங்களா? அது போல இந்த மாதிரி போராட்டங்கள் குரலை எழுப்பி சத்தம் போட்டு ஆர்ப்பரிக்கும். எது? இந்த பிசாசுடைய ஆவிகள் எங்கெங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும். குரலை எழுப்பும், ஓசை போடும், சத்தம் போடும், சண்டைக்கு எல்லாரையும் ஒன்னா கூட்டி சேர்ப்போம். எது? இந்த பிசாசுனுடைய ஆவிகள். தவளைக்கு ஒத்ததான ஆவிகள், 3 ஆவிகள் வெளி வந்துச்சு பத்தியா? அந்த ஆவிகள் செய்கிற வேலை. இப்போ இன்னைக்கு இந்த பூமியில இந்த மாதிரி ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடக்குதுன்னாக்கா நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இது சாத்தானுடைய ஆவிகளினால தான் இந்த மாதிரி போராட்டம் எல்லாம் நடக்குது. அமெரிக்காவில் நடக்குது, யூகேல நடக்குது, கனடாவில் நடந்துச்சு, ஐரோப்பா கண்டங்களில் எத்தனை நாடுகளில் நடந்துச்சு. ஏன் நம்ம இந்தியாவில் கூட நடத்துனாங்க. அது கொஞ்சம் வந்துச்சு, அப்படியே அடக்கிட்டாங்க. மற்ற முஸ்லீம் நாடுகள் எல்லாம், இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் என்ன ஆர்ப்பாட்டம். ஆனால் நன்மை செஞ்சதுக்கு ஆர்ப்பாட்டமா? தீமை செஞ்சாங்க. இன்னொரு நாட்டுக்கு போய் தீமை செஞ்சாங்க. தீமை செஞ்சது செஞ்சிட்டாங்க. ஆனால் நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. எங்களை காப்பாத்துங்க, எங்களை அழிக்கிறாங்க, எங்களை சாகடிக்கிறாங்க, குண்டு போட்டு இத்தனை 1000 பேர் சாகடிச்சிட்டாங்க, நாங்கள் செத்து போயிட்டோம், ஃப்ரீ பாலஸ்தீன், ஃப்ரீ. பாலஸ்தீனா நாடு ஃப்ரீயாக தான் இருக்குது. பாலஸ்தீனா நாட்டில் அங்கே தனியாக ஒரு ஆள் அங்கே ஆட்சி செய்கிறாரு. அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. காசா தனி நாடு, தனி இடம், அதுக்குன்னு தனியாக ஒரு அரசியல் அமைப்பு இருந்துச்சு. அவங்க அந்த நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. அவங்க தான் தீவிரவாதியாக மாறுந்த ஹமாஸ் இயக்கம். ஆனால் உலகம் முழுசு நடக்கிற ஆர்ப்பாட்டத்தில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ப்ரீ பாலஸ்டீன், ப்ரீ பாலஸ்டீன்ன்றாங்க. பாலஸ்தீன் பிரியதாக இருக்குது. இவங்க தீமையை செஞ்சுட்டு நாங்கள் நல்லது செய்கிறோம், எங்களுக்கு அடுத்த நாட்டுக்காரர் தீமை செஞ்சு எங்களை அழிக்கிறாங்கன்னு வேஷம் போட்டு ஆர்ப்பரிக்கிற கூட்டம் தான். ஏன் இந்த மக்களெல்லாம் இப்படி செய்கிறாங்கனாக்கா, இந்த 3 இந்த தவளைகளுக்கு ஒத்த 3 அசுத ஆவிகள் வெளியே வருது பத்தியா? வஞ்சிக்கிற ஆவிகள். இந்த வஞ்சிக்கிற ஆவிகள் செய்கிற வேலை தான் மனுஷருக்குள்ள நுழைஞ்சி மனுஷரை ஏவி விட்டு இப்படியெல்லாம் தவளை எப்படி ஒரே கூட்டமாக சேர்ந்து எப்படி சத்தம் போட்டு ஆர்ப்பரிக்குது, அந்த வேலையை இந்த 3 பிசாசுகளும் பண்ணும். நடக்கிற தேசங்களின் ராஜாக்களை எல்லாம் கவர்ந்து இழுத்து
இழுக்கும் கலக ஆவியுடனும் இந்த உலகத்தில் இருக்கிற நாடுகளில் இருக்கிற தேசத்து தலைவர்கள் எல்லாம் கவர்ந்து இழுக்குமா. இந்த ஆவிகள் கவர்ந்து இழுத்து இருக்க கலக ஆவிகள், கலகம் செய்கிற ஆவிகள், கலகத்தை உண்டு பண்ண, சண்டை உண்டு பண்ணோம். இப்போ அமாசான முதல் கை வச்சிச்சு, கலகத்தை வச்சிச்சு. நீ கை வைக்கலனாக்கா இன்னைக்கு இவ்வளோ யுத்தம் நடக்குமா? இவ்வளோ பேர் காசு அளக்கிற பொதுமக்கள் செத்துருப்பாங்களா? இஸ்ரேல் மக்கள் இவ்வளோ பேர் செத்துருப்பாங்களா? எவ்வளோ பாதிப்பு? யாரால? நீ இன்னொரு நாட்டில் தீமை செஞ்சதுனால தானே பாதிப்பு ஏற்படுச்சு. அதே தான் பாருங்க, இது கவர்ந்து இழுக்குமா, கவர்ந்து இழுக்கும் கலக ஆவியுடனும் இது ஆத்திரமா போகுமா, ஆத்திரத்துடனும் எழுப்புதல் வெளியை உருவாக்கி ஆத்திரமா மக்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து கூட்டி கவர்ந்து இழுத்து ஆர்ப்பரிக்க வைப்பு, குழப்பத்தை உண்டு பண்ணி கலகத்தை எழுப்புமா. இந்த ஆவிகள் வெளியே உருவாக்கி ஆத்திரத்துடனும் எழுப்புதல் வெளியை உருவாக்கி படையாக பரிசுத்த பூமிக்கு நேராக அவைகளை புறப்பட செய்யும். படையா குரூப்பா மக்களை ஒன்னா சேர்த்து எங்க கொண்டு சேர்க்குமா? பரிசுத்த பூமிக்கு நேராக கொண்டு சேர்க்குமா. இந்த 3 ஆவிகளும் வஞ்சிக்கிற ஆவிகள். அப்போ பரிசுத்த பூமி எது? இஸ்ரவேல் தேசம் தான் பரிசுத்த பூமி. ஏன்னா கடவுளை அந்த இடத்துல பிறந்தாரு, வாழ்ந்தாரு, அதிசய அற்புதம் எல்லாம் நடந்தாரு. அங்கே தான் ரத்தத்தை சிந்தினாரு, உலகத்துக்கு மீட்பு கொடுத்தாரு. வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் உலாவன இடம், நடமாடின இடம் பரிசுத்தமான பூமி. அந்த பரிசுத்தமான பூமிக்கு நேராகத்தான் இந்த 3 தவளைக்கு ஒத்ததா இருக்கிற இந்த 3 அசுத்த ஆவிகள் பூமி எங்கும் போய் எல்லா நாட்டு தலைவர்களை ஒன்னா சேர்த்து படையா குரூப்பா கொண்டு பரிசுத்த நகரத்துக்கு நேராக கலவம் வைக்க, சண்டை பண்ண புறப்பட்டு போதுங்களாம். இன்னைக்கு தத்ரூபமா நம்ம கண்ணால பார்க்கிறோம். இந்த பிசாசனுடைய கிரியைகளை, தவளைக்கு ஒத்ததாக இருக்கிற இந்த 3 அசுத ஆவினுடைய கிரியைகளை இன்னைக்கு நம்ம கண் கூட பார்க்கிறோமோ. இப்ப பாத்தீங்களா, இஸ்ரவேலுக்கு எதிராக எந்தெந்த நாடு ஒன்னா சேர்ந்து பத்தியா, எந்தெந்த குரூப் அங்கன்னா படையாக பரிசுத்த பூமிக்கு நேராக அவைகளை புறப்பட செய்யும். இஸ்ரவேலுக்கு எதிராக காசாவில் இருக்கிற ஹமாஸ் இயக்கம் ஒரு குரூப், ஒரு படை. லெபனான்ல இருக்கிற இஸ்புல்லா இயக்கம் ஒரு படை. ஏமன்ல இருக்கிற ஹவுதி இயக்கம் ஒரு படை. சிரியாவில் இருக்கிற, லெபனான்ல இருக்கிற முஸ்லிம் ஜிஹாத் இயக்கத்தை சேர்ந்தவங்க ஒரு படை. ஈராக்கில் இருக்கிறவங்க அது இன்னொரு வகை, அது ஒரு படை. ஈரான் நாட்டில் இருக்கிற தீவிரவாதிகள் அவங்க ஒரு படை. இந்த படையெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு வசனம் தத்ரூபமா இப்ப நடக்குது பாருங்க. குரூப்பா படையா கூட்டிட்டு சேர்க்குமா பரிசுத்த பூமிக்கு நேராக யுத்தம் பண்றதுக்கு இப்ப நடக்குது இல்ல. இது இல்லாம இவங்களுக்கு உலகம் முழுசும் போதுன்னா இவங்களுக்கு சப்போர்ட்டா ரஷ்யா வரான், சைனாக்காரன் வரான், இந்தோனேஷியா வருது, மலேசியா வருது, ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு சில நாடுகள் வருது, மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் வருது, துருக்கி வருது, ஈராக்கு, பஹ்ரைனு, குவைத்து, கத்தாரு, ஏன் இப்போ சவுதி அரேபியா கூட ஒன்னா சேர்ந்துருச்சா. அப்போ இந்த மாதிரி கலகம் பண்றதுக்கு, யுத்தம் பண்றதுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் படையா ஒன்னா கூட்டிட்டு சேர்த்து பரிசுத்த பூமிக்கு நேராக கலகம் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் புறப்பட்டு போதுங்களாம். எது? இந்த தவளைக்கு ஒத்ததான 3 அசுத்த ஆவிகள் அது செய்கிற வேலை. இன்னைக்கே இப்படி இருக்குதுன்னா இன்னும் உபத்திரவ காலத்துல எவ்வளவு கொடூரமா இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
இதன் ஒரே நோக்கம். இது ஏன் இதுங்கெல்லாம் குரூப் ஆளுங்களை ஒன்றா சேர்த்து பரிசுத்த பூமிக்கு நேரம்னா இஸ்ரவேல் தேசத்துக்கு நேராக ஏன் இதுங்கெல்லாம் இந்த அசுத்தாவியெல்லாம் எல்லாரையும் ஒன்றா கொண்டு சேர்க்குது? என்ன காரணம் அப்படின்னா, இதன் ஒரே ஒரு நோக்கம், பூமியின் மேல் கிறிஸ்துவின் ராஜ்யம் மட்டும் ஏற்படாமல் தடுத்து போடவும், அவ்விதம் கிறிஸ்துவின் ராஜ்யம் ஏற்பட எந்த முயற்சி ஏற்பட்டாலும் அதை முறியடித்து தடுக்கவுமே இந்த ஆவிகள் புறப்பட்டு போகுது. இயேசுசாமி இந்த பூமியில ஒலிவமலையில் தான் அவர் இறங்க போறாரு. எருசலேம் தான் 1000 ஆண்டு ஆட்சியில் கூட அதான் தலைநகரம் எருசலேம் தான். அந்த மாதிரி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் ராஜ்யத்தை அமைக்க போறாரு இல்லையா? அந்த ராஜ்யத்தை அமைக்க கூடாது. அப்படி ராஜ்யத்தை அமைக்கிறதுக்கு ஏற்பாடு ஏதாவது செஞ்சாங்கன்னா கூட அந்த ஏற்பாடு முயற்சியெல்லாம் முறியடிச்சு போறது தான் இந்த அசுத்த ஆவிகளுடைய வேலையா. அதுக்காக தான் இது உலகமா பூமி எங்க போய் எல்லாரையும் ஒன்னா கூட்டிட்டு சேர்த்து யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துதுங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 20லிருந்து 28 திருவசனங்களை நாம படிச்சு பார்த்தோம்னாக்கா, ஆகாப் ராஜா கொலை செய்யப்பட்டது, அழிந்து போன சம்பவம் விளக்கப்படுகிறது. ஆகாப் ராஜா எப்படி செத்து போனான், எப்படி கொலை செய்யப்பட்டான் அப்படின்னு 1 ராஜாக்கள் புஸ்தகத்தை நம்ம எடுத்து படிச்சு பார்த்தோம்னாக்கா, நம்மளுக்கு இந்த பிசாசுக்கள் எல்லாம் எப்படி பிளான் போட்டு திட்டம் போட்டு எப்படி ஆகாப் ராஜாவை கொலை செஞ்சிச்சு அப்படின்றது நல்ல தெளிவாக தெரியுதுமா. ஆண்டவருக்கு முன்னாடியே போய் அந்த பிசாசு நின்று கேட்குது. பொய்யின் ஆவிகள், கலகத்தின் ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், கள்ளத்திற்க தரிசிக்க வாயிலெல்லாம் போய் நுழைஞ்சு ஆகாப் ராஜாவுக்கு விரோதமாக ஆகாப் ராஜா கொலை செஞ்சது இந்த பிசாசுகளுடைய திட்டம்தான். ஆகாப் ராஜாவை கொலை செய்யப்பட்ட முறைகளின் அடிப்படை நோக்கங்கள் யாவும் அசுத்த ஆவிகளால் உருவாக்கப்பட்டு நிறைவேற்றப்படுகின்றன. அசுத்த ஆவியின் ஈடுபாடுகள், உள்நோக்கங்கள், திட்டங்கள் யாவும் அன்று ஆகாப் ராஜாவின் சரித்திரத்தில் எப்படி நடந்ததோ அதே விதமாக அந்தி கிறிஸ்துவின் உபத்திரவ காலத்திலும் நடக்கும். பொய்யின் ஆவிகள், பொய். இப்ப கூட பாருங்க, இன்னைக்கு உலகத்துல மத்திய கிழக்கு நாடுகளில் நடக்கிற நிகழ்ச்சி பாரு, பொய் தான். பொய் சொல்லிட்டு நல்லவங்க மாதிரி நடிக்கிறது பொய். எதுக்கு எடுத்தாலும் பொய் தான். எருசலேமின் தூய கல்லறை மீட்கப்படுவதற்காக ஏற்பட்ட படை முயற்சிகளின் ஏராளமான மக்கள் கூட்டம் மரணத்திற்கு உள்ளாகிறது. அதை பற்றி நம்ம சரித்திரத்தில் படிக்கிறோம். அத்தகைய மரணத்துக்கு நேராய் மக்களை தூண்டிவிட்டு வெறுமையான கொள்கையின் அடிப்படையில் மக்களை இந்த ஆவிகள் தூண்டிவிடும். தூண்டி விட்டு மக்களை மரணத்துக்கு நேராக கொண்டு போகுமா? யார? மக்களை மரணத்துக்கு நேராக கொண்டு போய் கொள்கை ஒன்று வெத்தா இருக்கும். அந்த அவங்க போடுற அந்த கொள்கைகள், திட்டங்கள், சட்டமெல்லாம் ஒன்றுத்துக்கு உதத உப்பு சப்பு இல்லாத இருக்கும். வெறுமையான கொள்கையின் அடிப்படையில் எடுத்த காரணமில்லாத உணர்ச்சிகளே இதனை கிளறிவிட்டது தீய வல்லமையின் ஆவிகளே ஆகும். இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக பல அரபு நாடுகள் ஒன்னா சேர்ந்து இஸ்ரவேல் தேசத்தை அழிச்சிடுவோம் அப்படின்னு சொல்றதுக்கு உள்நோக்கம் என்னன்னா ஒண்ணுமே கிடையாது. உள்நோக்கம் எதுவுமே கிடையாது, நோக்கமே கிடையாது. ஆனா அழிச்சிடுவோம் அப்படின்னு ஒரு கூக்குரலிடுறாங்க. இதே விதமாகத்தான் கடைசி கால உபதிரவத்தின் போது தவளைகளுக்கு ஒத்த அற்புதங்களை செய்யும் ஆவிகள் உலகமெங்கும் உள்ள ராஜாக்களையும் அவர்களது சேனையும் தூண்டி எழுப்பிவிட்டு ராஜாதி ராஜாவான
இயேசு கிறிஸ்து தமது சொந்த பாலஸ்தீனா பூமியில் தமது ராஜ்யத்தை நிறுவுவதற்கு தடை செய்யும் ஒரே நோக்கத்துடன் செயல்படும் இந்த 3 அசுத்த ஆவிகள். கடைசி காலத்தில் இந்த 3 அசுத்த ஆவிகளும் தவளைக்கு ஒத்ததான இந்த 3 ஆவிகள் வலு சர்ப்பத்தின் வாயிலிருந்து, கள்ளத்தீர்க்கதரிசி வாயிலிருந்து, மிருகத்தின் வாயிலிருந்து புறப்பட்டு போகுது இல்லையா, உலகம் முழுசும் போகுது. எல்லா ராஜாக்களையும் ஒன்றா கொண்டு வந்து சேர்த்து யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுது. ஏன் இது யுத்தம் பண்ணுனா, இயேசு சாமி இந்த பூமியில் வந்து ஆளுகை செய்யக்கூடாதாம், அவர் இந்த பூமிக்கு வரக்கூடாதாம், அதை தடை பண்ணணும். அதை தடை பண்ணுறதுக்கு தான் இதுங்க எடுக்கிற முயற்சி. எல்லா ராஜாக்களையும் போய் கூட்டிகிட்டு வந்து பரிசுத்த நகரத்துக்கு நேராக, ஏன்னா அங்கே தானே அவர் வரப்போகிறாரு, அவர் ராஜ்யத்தை அங்கே தான் வந்து அமைக்க போகிறாரு. அதனால் பரிசுத்த நகருக்கு நேராக யுத்தத்துக்காக மக்களை கூட்டி சேர்க்கறதுக்காக புறப்பட்டு போகிற வஞ்சிக்கிற ஆவிகள். எது? தவளைக்கு ஒத்ததான ஆவிகள். தவளையினுடைய குணத்தை இப்போ நம்ம செய்தியிலலாம் இப்போ நம்ம கேட்டோம். அது எப்படியெல்லாம் கோரஸா சத்தம் போடுது, அது எப்படி படப்படையாக குரூப்பாக போகுது, ஏன் போகுது, என்ன பண்ணாலும் இப்போ செய்தியில் நம்ம கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஆவிகள் இப்பவே இவ்வளோ தூரம் பண்ணுதுன்னா அப்போ கடைசி நாள் எப்படி பண்ணும்? இன்னும் உக்கிரமா செய்யுங்க. அப்போ பரிசுத்த நகரத்துக்கு நேராக அப்படின்னு அப்போ அர்மகெதோன் யுத்தத்தில் தான் இதை நம்ம இன்னும் விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த யுத்தம் வந்து இந்த அசுத்த ஆவிகள் வந்து ராஜாக்களை எல்லாம் ஒன்றா கூட்டி சேர்க்கும்போது என்ன நடக்குது, அந்த அர்மகெதோன் யுத்தம் வந்து எப்படி இருக்கும், இந்த ஆவிகள் ஜெயம் பெறுமா, ஆண்டவர் ஜெயம் பெற போறாரா அப்படின்ற நிகழ்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். அர்மகெதோன் யுத்தத்தை பற்றி பேச போகிறோம். அதில் நம்ம தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த செய்தியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்கள், சர்ச் மெம்பர்ஸுக்கு சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் கேளுங்க. புரிஞ்சுதுங்களா? தயவுசெய்து வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை தெரியலையே புரியலையேன்னு ஒதுக்கிடாதீங்க, எடுத்து படிங்க, இந்த செய்தியை கேளுங்க. இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. மாரநாதா.